பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு இடையே சிறைக்குள் மோதல் நடந்திருப்பதாகவும் இதனால் சிறை அலுவலர் காயமடைந்திருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த மோதல் குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பொன்னை பாலு ரவுடிகள் பொன்னை பாலு, புதுரப்பு, மணிவண்ணன் உள்ளிட்ட மொத்தம் 28 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில 27 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதுல ஒரு சிலர் பெயில்ல வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த பொன்னை பாலு, புதுரப்பு, மணிவண்ணன் ஆகியோர் புழல் சிறையில, உயர் பாதுகாப்பு சிறையில அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்குல தொடர்புடையதாக கூறப்படும் இந்த பொன்னை பாலு மற்றும் புதூர் அப்பு ஆகியோருக்கு ஒரு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பிரச்சனையானது இருந்து வருகிறது. இன்று காலை புழல் சிறை 1ல இருக்கும்போது ரவுடி புதூர் அப்புவிடம் பொன்னை பாலு மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் சென்று தகராறுல ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இரு தரப்பினரும் மாறி மாறி கட்டையால தாக்கப்பட்ட நிலையில இதனை கண்ட உதவி சிறை அலுவலர் திருநாவுக்கரசு என்பவர் ஓடி இதனை தடுக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த சிறை அலுவலரையும் தாக்கியதால அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. உடனடியாக சிறை காவலர்கள் இரு தரப்பையும் சமாதானம் செய்த நிலையில இதுல புதூர் அப்பு மற்றும் சிறை அலுவலர் 2 பேரும் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக புழல் சிறை தரப்புல அளிக்கப்பட்ட புகாரின் பேர்ல புழல் சிறை போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிற 2 பேரையும் சிறை மருத்துவமனையிலேயே அவர்களுக்கு சிகிச்சையானதும் வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.